சாய்ராம். இங்கு கூடியுள்ள அனைத்து சாய் பக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஷிரடி சாய்பாபா என்ற ஒரே நாமம் இன்று உலகம் முழுவதும் கோடான கோடி பக்தர்களின் இதயங்களில் ஒலிக்கிறது. நாடு, மொழி, இனம், மதம் என்பதை பற்றி எல்லாம் கடந்து மனிதர்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக சாய்பாபா திகழ்கிறார்கள். நம்பிக்கை மற்றும் பொறுமை என்ற 2 வார்த்தைகளை வாழ்க்கையின் அடிப்படையாக காட்டிய சாய்பாபா இன்று கூட நம் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஷிரடி என்பது ஒரு இடமல்ல, அது நம்பிக்கையின் ஆலயம். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பெறுகிறார்கள். அந்த தரிசனம் ஒருவரின் கண்களுக்கு மட்டுமல்ல, அவர்களின் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் கிடைக்கும் ஒரு அருளாகும். குறிப்பாக சமாதி மந்திர் சாய்பாபாவின் முக தரிசனம் கிடைக்கும் தருணம் பக்தர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிமிடமாக அமைகிறது. அந்த தரிசனத்தை பெறுவதற்காக பக்தர்கள் எத்தனை மணி நேரங்கள் காத்திருப்பார்கள். அந்த ஒரு பார்வைக்காக அவர்கள் தங்கள் கவலைகளையும் துயரங்களையும் சாய்பாபாவின் பாதங்களை விட்டு செல்கிறார்கள். இத்தகைய புனிதமான ஷிரடி சாய்பாபா சன்ஸ்தானத்துக்கு இந்தியாவில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்வேறு வகையான தானங்களை பக்தர்கள் அளித்து வருகிறார்கள். அந்த தானங்கள் பொருளுக்காக அல்ல, பக்தியின் வெளிப்பாடு ஆகும். இன்று நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு சிறப்பான நிகழ்வு துபாயை சேர்ந்த ஒரு சாய் பக்தர் அளித்துள்ளார் தங்க தானம் ஆகும். அவர் வடக்கு பக்கத்தில் அமைந்துள்ள பூட்டி வாதாவில் உள்ள அழகிய ஜன்னல்கள், அழகிய செதுக்கல்களுடன் கூடிய முழுவதும் தங்கம் பூசப்பட்ட சிறப்பு சட்டகங்களை அர்ப்பணித்து உள்ளார். இந்த ஜன்னல் வழியாக தான் சமாதி மந்திர் அமைந்திருக்கும் சாய்பாபாவின் முக தரிசனம் பக்தர்களுக்கு கிடைக்கிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்தில் நின்று சாய் என்று மனதார அழைத்து தங்கள் வாழ்க்கைக்கான பலத்தை பெறுகிறார்கள். அந்த புனிதமான இடத்தில் இப்போது அமைக்கப்பட்டுள்ள தங்க சட்டகம் அந்த தரிசனத்துக்கு மேலும் ஒரு தெய்வீக அழகை சேர்த்துள்ளது. அந்த தங்க செதுக்கல்கள் இன்று பக்தர்களின் கவனத்தை ஈர்ப்பதோடு மட்டும் அல்லாமல் பக்தியின் உயரத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த புனித பணியின் ஆரம்பத்தில் முறையான பூஜை நடத்தப்பட்டது. அந்த பூஜை என்பது வெறும் சடங்கு அல்ல, அது சாய்பாபாவிடம் இந்த பணியை சமர்ப்பிக்கும் ஒரு ஆன்மீக தருணம். அதன் பின்னர் ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தானத்துக்கு தலைமை நிர்வாக அதிகாரியான திரு கோரஸ் காடில்கர் அவர்கள் அந்த பக்தரை மரியாதையுடன் கௌரவித்தார்கள். ஆனால் அந்த பக்தர் தனது பெயரை வெளிப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இதுவே உண்மையான பக்தியின் அடையாளம். புகழ் வேண்டாம், பெயர் வேண்டாம், பாராட்டும் வேண்டாம். சாய்பாபாவின் திருப்தி மட்டும் போதும் என்ற மனநிலை. இன்றைய காலத்தில் தானம் என்பது பல நேரங்களில் விளம்பரமாக மாறிவிடுகிறது. ஆனால் சாய்பாபாவின் பக்தர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தானமும் சாய்பாபாவின் பாதங்களில் வைக்கப்படும் ஒரு மலராகும். துபாயை சேர்ந்த அந்த பக்தரின் இந்த தானமும் அப்படித்தான். தூரத்தில் இருந்தாலும் அவரது இதயம் எப்போதும் ஷிரடியில் சாய்பாபாவின் சமாதி மந்திர்தான்
இருக்கிறது என்பதை இந்த தானம் நமக்கு உணர்த்துகிறது. சாய்பாபா எப்போதும் சொன்னது ஒன்றே, என்னை நினைத்தால் போதும், நான் உங்களை கைவிட மாட்டேன். அந்த நம்பிக்கையோடு தான் இன்று உலகம் முழுதும் இருந்து பக்தர்கள் சீரடிக்கு வருகிறார்கள். ஒருவர் பணத்தால் தானம் செய்கிறார், ஒருவர் சேவையால் தானம் செய்கிறார், ஒருவர் தன் நேரத்தை அர்ப்பணிக்கிறார். எல்லோருமே சாய்பாபாவின் பார்வையில் ஒன்றே. உண்மையான பக்தி இருந்தால் போதும். இன்று அந்த தங்க சட்டகத்தை பார்க்கும் ஒவ்வொரு பக்தரும் அதை வெறும் தங்கமாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு பக்தரின் நம்பிக்கை, தியாகம், சாய்பாபாவிடம் கொண்ட அன்பு என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். அந்த இடத்தில் நின்று சாய்பாபாவின் முக தரிசனம் பெறும்போது எத்தனை தூரத்தில் இருந்தாலும் சாய்பாபா நம்மை ஒன்றி இணைக்கிறார் என்ற உணர்வு அனைவருக்கும் ஏற்படும். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. நம்மிடம் அதிகம் இல்லை என்றாலும் சாய்பாபாவிடம் கொடுக்க ஒரு சுத்தமான மனம் இருந்தால் போதும். அதுவே மிகப்பெரிய தானம். சாய்பாபா தங்கத்தை எதிர்பார்க்கவில்லை, மனதில் இருக்கும் உண்மையான பக்தியை எதிர்பார்க்கிறார்கள். அந்த பக்தி இருந்தால் நம் வாழ்க்கை தங்கமாக மாறும். சாய்ராம். பாபா இந்த நிகழ்வின் போது மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். துபாயை சேர்ந்த சாய் பக்தர் முதலில் வருத்தப்பட்டார். அந்த தங்க பிரேமில் பாபாவின் முகத்தில் கண்களில் ஒரு உயிரோட்டம் இல்லை. அந்த சாய் பக்தர் வருத்தப்பட்டார். ஆனால் அந்த தங்க பிரேமில் ஜன்னலை சுற்றி பொருத்தியவுடன் முதலில் எடுத்த புகைப்படத்தை, இப்போது எடுத்த புகைப்படத்தை நீங்களே பாருங்கள். சாய்ராம். பாபாவின் கண்களில் பிறகு எடுத்த புகைப்படத்தில் அந்த கண்களை பாருங்கள். பாபா அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பாபா சீரடியில் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சாட்சியாகும். சாய்ராம். அந்த கண்களை உற்று பார்த்தால் பாபா கண் விழித்து பார்ப்பது போல் தோன்றுகிறது. சாய்ராம். பாபா நாம் சொல்லக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பாபா சொன்ன நம்பிக்கை, பொறுமை இருந்தால் நாம் அனைத்திலும் வெற்றி பெறுவோம். சாய்ராம். இப்போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த புனித நிகழ்வுக்காக அந்த துபாய் பக்தருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அவரை போலவே நாமும் நம் வாழ்க்கையில் சாய்பாபாவின் போதனைகளை பின்பற்றி நம்பிக்கையுடன், பொறுமையுடனும் அன்புடனும் வாழ முயற்சி செய்வோம். இறுதியாக சாய்பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.